දැන් එතුමා වෙන ස්ථානයකට සැපත් වෙන ඉන්දාතර මොහොතයි මේ. முப்பது வருடம் நடைபெற்ற போரின் காரணமாக இப்பிரதேசம் போக்குவரத்து தொடர்பான சட்ட விதிகளை சரியாக அறிந்திருக்கவில்லை என இப்பிரதேச மக்களுக்கு சட்டங்கள் சரியாக தெரியும் வரை விழிப்புணர்வு ஊட்டும் வரை கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறு வடபகுதி பொலிஸ்மா அதிகாரிகளை கேட்டுக்கொள்வதாக வடமாகாண சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபர் தெரிவித்தார். இன்று கிளிநொச்சி நகரின் மத்தியில் வடமாகாண சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபரின் போலீஸ் சேவையில் 38 வருட சேவையை நிறைவு செய்யும் பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இவ்வாறு தெரிவித்தார். அரச சட்டத்திற்கு அமைய செயற்படுவதுதான் போலீஸ் திணைக்களமாகும். போலீசார் அர்ப்பணிப்புடன் கடமையாற்றுவதன் மூலமே மக்களுக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும். மக்களின் வரிப்பணத்திலிருந்து சம்பளத்தை பெறுகின்ற நாம் கடமையை நேர்மையாகவும் நியாயமாகவும் செய்ய வேண்டும். குற்றவாளிகளையும் சட்டவிரோத செயற்பாடுகளை செய்பவர்களையும் கண்டுபிடித்து நீதியின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்பதன் மூலமே பொதுமக்களின் நன்மதிப்பை பெற முடியும். இவர்களை கண்டுபிடிப்பதன் மூலமே போலீஸ் சேவையின் உயர்ந்த சேவையாக அமையும். ஓய்வு பெற்று செல்லும் போது நிம்மதியுடன் ஓய்வு பெற்று செல்ல முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், உயர் அதிகாரிகள், வடமாகாண போலீஸ் அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். போலீஸ் திணைக்களத்தினால் வடமாகாண ரீதியாக நடாத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களும் வழங்கப்பட்டன. Mama